அம்மா எங்கடாமா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, எப்ப பாரு கோயில் கோயில் ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு. ஆமா அம்மா, டேடே அங்கே நில்லு. ஏமா? பூட்ஸ கட்டிட்டு மேல வா. சாமி கோச்சு போறா? ஆமா. சாமியில யார் கோச்சுட்டா எனக்கு என்னம்மா? எனக்கு எங்க அம்மா வச்சுக்காம இருந்தா சரி. சரி சரி, முதல்ல சாமியை கும்பிடு. அடே என்ன இல்லடா, சாமியை கும்பிடு. அம்மா, நீங்க தான் எனக்கு தெய்வம். நீங்க இருக்கிற இடம் தான் கோயில். சுருக்கமா சொன்னா, அன்னைய விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா, தப்பு. நான் சொல்லலேம்மா. நானே என் பஞ்சாதியும் மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தங்கடா, குட்டிக்கே மாட்டாங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க, குடிக்க மாட்டேங்குது. குடுக்கிற வழியில கொடுத்தா எல்லாம் குடிக்க போகடா. ஏமாச்சான், வாய் வழியாத்தானே நாம கொடுத்தோம், சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க நான் வரேன், நீங்க விட்டுக்கோ. விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை முடிச்சுகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படைச்சிட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பிரதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாயை மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்ன? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவ தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல. சர்க்கஸ் கம்பெனிகளை விற்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது, வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாயை பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டியை தானே முழுங்குற இனம் அது. இல்லடா, நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது? சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா? பசிக்குதுமா. இப்படி பேச்ச மாத்துறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஆமா, என் கையாலையும் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த ருசி இல்லவே இல்லையே.